நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும். காட்டாங்குளத்தூர் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றம். திமுக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சருமான தாமோ அன்பரசன் ஆலோசனையின்படி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியம் சார்பாக அவசர செயற்குழு கூட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் இல்லத்தில் அவரது தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் ஆலோசனையின்படி காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் உதயா கருணாகரன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய அணிகள் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், மாவட்ட குழு, ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், கிளை கழக செயலாளர்கள், உறுப்பினர்கள், கழக முன்னோடிகள் என அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் காஞ்சிபுரத்தில் 28/9/2024 அன்று திமுக பவள விழா மாநாடு நடைபெறுவதையொட்டி காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்தில் இருந்து சுமார் 2000 நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்திலும் திமுக அமோக வெற்றி பெற்றதற்கு திமுகவை சார்ந்தவர்கள் சிறப்பாக அயராது களப்பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக துணை முதலமைச்சராக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டிலேயே காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்தில் முதலாவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்தின் இல்லந்தோறும் நேரில் சென்று இளைஞர்களை பெருமளவில் சேர்க்க வேண்டிய பணியை விரைந்து முடிக்க வேண்டும், மகளிர்களை அதிக அளவில் நமது ஒன்றியத்தில் சேர்க்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.